குபேரா என்னும் தமிழ் திரைப்படம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு மாலை வணக்கம். நம்ம சேனலில் கதையில் கதாபாத்திரத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குபேரா என்னும் தமிழ் திரைப்படம். லீட் ரோடில் தனுஷ் நடிச்சிருக்கிறாரு. இயக்கம் திரு சேகர் கமுலா. இந்த படம் பிச்சைக்காரன் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதாவது திரு விஜய் ஆண்டனி அவர்களின் நடிப்பில் வெளியான பிச்சைக்காரனின் பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இல்லை, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ நம்ம இந்த திரைப்படத்தின் மூலமாக நமக்கு என்ன பாடம் கிடைச்சது அப்படின்னு பார்க்கலாம். இந்த உலகம் எல்லாத்துக்குமே சமமானது. அப்புறம் ஏன் ஒரு பகுதியினர் ரொம்ப பெரிய மெத்த பணக்காரர்களாக இருக்கிறாங்க, மெத்த படித்தவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெரிய பின்புலத்தோடு இருக்கிறாங்க, அதிகாரத்தோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மையாக, ஒன்றும் தெரியாமல், உலகம் எவ்வளோ வளர்ச்சி அடையுதுன்னு தெரியாமல், நாட்டு நடப்பு தெரியாமல், அன்றாடம் என்ன நடக்குது, என்ன விலைவாசின்னு தெரியாமையே ஒரு பகுதி மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளோதான் வசதி வாய்ப்பு வளர்ச்சி அடைஞ்சாலும் இந்த உலகம் எல்லாத்துக்கும் சமமானது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் எல்லாத்துக்கும் சமமானது. அப்படி தான் இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும். எல்லாத்தையும் ஒரு சம்மந்தப்பட்டவங்களுக்கு, ஒரு சாராருக்கு எடுத்து கொடுத்துறாது. இந்த யூனிவர்ஸ் எல்லாத்துக்கும் சமமாக பங்கிடுற அளவுக்கு தான் எப்படியா இருந்தாலும் இந்த யூனிவர்ஸ் கணக்கு போட்டு கொடுப்போம். அந்த கருவாக மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க, இயக்கியிருப்பாங்க, நடத்தியிருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதில் எப்படின்னா, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த ஹைவேஸ் எல்லாம் போட்டாங்க. அந்த ஹைவேஸில் அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு எல்லாம் அதிகப்படியான பேர் அடிக்கப்பட்டாங்க, ஆக்சிடெண்ட்டில் இருந்தாங்க. அவங்க யாருன்னு கேட்டால் அதிகாலையில் பால் போடுறவங்க. அந்த பால் போடுறவங்களெல்லாம் ஹைவேஸில் தெரியாதனமாக திரும்பும்போது அதிவேகமாக வண்டிகள் வரும். அதில் பாதிக்கப்படவர்கள் அந்த பால்காரர்கள் தான். அப்போது திடீர்னு ஒரு போராட்டம் நடக்கும், ஆர்ப்பாட்டம் நடக்கும். அதுக்கப்புறமா அது அப்படியே மறைஞ்சிரும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தொடர்ந்து அதிகாலை மரணங்கள் பரவலாக எல்லா இடத்துலையும் நடக்குதுன்றதுக்காக தான் இந்தியா பூராமே ஒரு சர்வீஸ் ரோட் போட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வெளியில் யாருக்கும் பெருசாக பரவலாக தெரியாது. இந்தியா முழுக்கமே சர்வீஸ் ரோட் போட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த அதிகாலை 4லேருந்து 5 வேலைக்கு போகிறவங்க, பால்காரவங்க, அதிகாலை வேலை பார்க்குறவங்கள உடைய மரணம் தான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன பாதிப்பு வெகுஜனங்களுக்கு ஏற்படும் பட்சத்தில் அதை கட்டாயமாக இந்த சைடு இருக்கிற அதிகார மையமோ பண மையமோ அதை தீர்வு கட்டாயமாக கண்டே ஆகணும். வேறு வழியே கிடையாது. எல்லாம் நமக்கு கிடச்சிருச்சு, நம்ம சுகபோகமாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காகவே இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்கள மிதிக்கவோ நெருக்கவோ முடியாது. அவங்க ரிட்டாலியேட் பண்ணாங்க அப்படின்னா கட்டாயமாக உச்சாணி கொம்பில் இருக்கிறவங்களால தாங்கவே முடியாது, அவங்களால அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அந்த கருத்து தான் இந்த ஆழமாக இந்த படத்தில் இருக்குதுன்றதை நம்புகிறேன் நான். மற்றபடி இதில் பெரிய அளவில் இந்த படத்துலேயோ திரைக்கதையிலையோ ஒரு ஸ்டார் ஆக்டர்ஸ் இருக்கிறனால ஒரு பிரம்மாண்டத்தையோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை லைக் பண்ண சொல்லி, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நல்லதையே செய்வோம், நலமுடன் வாழ்வோம்.